என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு டிவி சேனல்ஸ் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட காஸ்பிள் சேனல்ஸ், சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டால் தேவ செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கு பல பேர் பாருங்கள், இந்த செய்தி கேட்குறேன், அந்த செய்தி கேட்குறேன், இந்த சேனல் பார்க்குறேன், அந்த சேனல் பார்க்குறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக பல தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆகிலும் நிதானித்து பார்ப்பதில்லை. இவங்க பேசுகிறாங்களே, இதெல்லாம் வேதத்தோடு கூட ஒத்து போகிறதா, இது வேதத்தோடு கூட முரண்பட்ட காரியமா அல்லது ஒத்து போகிற காரியமா என்பதையெல்லாம் நிதானித்து பார்ப்பதே இல்லை. அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன, ஒரு தேவ செய்தியை நான் கேட்டேன், அவ்வளவுதான். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எண்ணற்றவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத அந்நிய போதனைகளில் போய் சிக்கி கொள்ளாதீங்க. இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம், இவர் இதை பற்றி இப்படி என்ன பேசியிருக்கிறார், அவர் என்ன பேசியிருக்கிறார், இப்படியே சில பேர் சோஷியல் மீடியாவை போய் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் டிவி சேனல்ஸை இந்த சேனல்லேருந்து அந்த சேனலில் மாற்றி இந்த செய்தியை கேட்டேன், அந்த செய்தியை கேட்டேன், இவர் ரொம்ப பாப்புலரான ஊழியக்காரர், இவர் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் என்றெல்லாம் சொல்லி செய்திகளை கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்களே தவிர வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளில் சிக்கிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மாறாக வேதத்தை நன்றாய் வாசியுங்கள், வேதாகமத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரசங்கிக்கப்படுகிற தேவ செய்திகளுக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். மற்ற எந்த காரியத்திற்கும் தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை செலவழிக்காதிருங்கள். நீங்கள் போகிற ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்படுகிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். புறப்பட்டு வருகிற தேவ செய்திகள் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இசைந்திருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். இந்த தரிசனத்தை பார்த்தேன், அந்த தரிசனத்தை பார்த்தேன், இங்கே கர்த்தர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போனார், அங்கே கொண்டு போனார், இதை வாங்க சொன்னார், அதை வாங்க சொன்னார், உன் வீட்டில் சூனியம் இருக்குது, கட்டு இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்களையே கேட்டு 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 பலவிதமான அந்நிய போதனைகளில் பல பேர் சிக்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சீரழிந்து போவதை நம்ம பார்க்குறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். வேதாகமும் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யட்டும். அந்த வசனத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.